ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம துருவி வச்ச தேங்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி மசாலா ரெடி பண்ணி வச்சு ஆற வச்சுருங்க. நம்ம இன்னொரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லா முட்டை குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய பச்சை மிளகா இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கீறி போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சது இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுங்க. அப்படி இல்லாதவங்க மல்லித்தூள் மட்டும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, முதல் வதக்கணும் பார்த்திங்களா, அதையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா குழம்பு கொதித்து பச்சை வாசனமெல்லாம் போகணும். போட்டதுக்கப்புறம் அதில் நம்ம 2 முட்டையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் அப்படியே கூட உடச்சி ஊற்றிடலாம் குழம்புல. அது உடைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அப்படியே அதில் குழம்புலோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. முட்டை எப்பவுமே உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வேகணும். அதனால் எண்ணெய் பிரிஞ்சதுன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.